மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய என் குடும்பமாக, என் இரத்த உறவுகளாக, என் சமுதாயத்தின் தாய் குலங்களாக, என் சமுதாயத்தின் தந்தையாக, அண்ணன், மாமன், மச்சானாக நான் மதிக்கக்கூடிய இங்கு வந்திருக்கின்ற எனது இனமான சொந்தங்களை இரு கரங்களை கூப்பி வருக வருக என்று வரவேற்பதோடு மட்டுமல்லாமல், தமிழகத்திலே போயர் ஒடரின மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகிறது. இந்த மக்களினுடைய அவல நிலையை யார் சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே பேசி வருகிறார்கள் என்று பார்த்தால், தமிழகத்திலே எந்த கட்சிகளும் பேசுவது இல்லை. காரணம், இந்த மக்கள் ஊர் ஊராக சென்று வயிற்று பிழைப்பிற்காக, தன்னுடைய பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக, தன் குடும்பத்தை காப்பதற்காக தங்கள் வேலை செய்து வருகிறார்கள். இந்த மக்கள் ஒரு இடத்திலே சுயமாக இருப்பது கிடையாது. இந்த மக்களுடைய வாக்கு வங்கி நமக்கு ஒரு கட்சிக்கு கிடைக்காது. ஏன்னா இவர்கள் இருப்பது, நேசிப்பது தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. நான் பிறந்ததுலேருந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் பிறந்ததுலேருந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். இதை தவிர்த்து வேற ஏதாவது தெரியுமா? வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக கையேந்திர கூட்டம்னு நம்மளை வச்சிருக்கான். இதுல போகலையா நம்மளுடைய கௌரவம்? இதுல போகலையா நம்மளுடைய மதிப்பு? மற்றும் சற்று சிந்தித்து பாருங்கள். திருப்பு முனையாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் இந்த போயர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். அதற்காக திருச்சியிலே நடத்த வேண்டும் என்று நாம் திட்டமிட்டோம். குறிப்பாக சமயபுரம் அம்மா மாரியம்மன் அருளோடு நாம் 2024 தேர்தலை எதிர்கொள்வோம். அந்த எதிர்கொள்வதற்கு சமயபுரத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவோம் என்று திட்டமிட்டோம். அதற்காக இந்த இருக்கிற திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். கொள்கை, கோட்பாடு, நம்மளுடைய கோரிக்கைகள் தான் முக்கியம். அந்த கோரிக்கைகளை வலியுறுத்துறோம். இப்ப தீர்மானம் படிச்சாரு, அது புரிஞ்சுக்குதா உங்களுக்கு? அந்த தீர்மானத்தை பத்தி புரிஞ்சுதா? தீர்மானம் பொதுச் செயலாளர் படிச்சாரு. இந்த போயர் ஒட்டரின மக்களை ஒன்னா வச்சிருந்தாதான் பிரச்சனை. அப்படிங்கிறதுக்கு தான் 13 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. படிச்சாருல்ல? ஆனா காதுல வாங்குனீங்களா? எத்தனை பிரிவு? 13 பிரிவு. ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஒட்டர், போயர், எம்பிசி, பண்டி கொட்டா, ஷெட்யூல் காஸ்ட், எஸ்சி, அது இல்லாத சீர்மரபினர் பழங்குடி பட்டியல்ல 9 ஜாதி. 9 ஜாதி என்ன தெரியுமா? ஒட்டர்கள், போயர்கள். அது ரெண்டு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? படிச்ச பசங்க சொல்லுங்க. நான் என்பதற்கும் நாங்கள் என்பதற்கும் விரிவாக்கம் என்ன? நான் சொல்லுங்க. ஒரு பழமைக்கும் ஒருமைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தெரியலையா? இங்கிலீஷ்ல சொல்லும் போது போயாஸ் வச்சிருக்கான். போயர் வேற, போயாஸ் வேறங்கிறான். வெள்ளக்காரங்க காலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனது. அப்ப இந்த மக்களுடைய தொகை 5 லட்சம் பேர். இந்த மக்களை என்ன செஞ்சா தெரியுமா? வெள்ளக்காரன் குற்றம் பழங்குடி சட்டத்தில் பாதிக்கப்பட்டு ஸ்டேஷன்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட வச்சான். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க, என்னுடைய சொந்த ஊரு, சொந்த மாவட்டம் இந்த ஊர் தான் என் பூர்வீகம் சொல்ல முடியுமா? பாருங்க. எல்லாருமே வயிற்று பிழைப்பிற்காக, தங்கள் வேலைக்காக சென்ற வந்தார்குடிகளில் தான். உண்மையா பொய்யா? யாராவது நிரந்தர ஊர் சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்னன்னா, வரலாறுகளை பேசணும்னா இன்னைக்கு பத்தாது. நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஆனா நான் சில விஷயங்களை சொல்றேன். வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டு இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்திற்காக போராடிய சமுதாயம் 68 சமுதாயத்திலே 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள போயர் ஒட்டரின சமுதாயம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க முக்கிய காரணமாக இருந்த, அதிலே கொரில்லா போர் புரிந்த சமுதாயம், அதுதான் கொரில்லா தொட்ட போயர்.
கொரில்லா தொட்ட போயர் என்று வச்சிருக்காங்க. அதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 13 பிரிவையும் ஒன்னாக்கி ஒரே சாதியாக போயர் ஒட்டர் என்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம். ஒரே சாதியாக அறிவி. எங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு கொடு. எங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்னைக்கு படிச்சு விட்டு கல் உடைக்கிறதும், மண்ணு வெட்டுறதும், கிணறு வெட்டுறதும், செங்கல் சூழ இருப்பதும், இந்த மாதிரி கூலி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் நினைச்சு பார்க்கணும். அதுதான் வந்து இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இது மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோயர் இளைஞர் பேரவையும் நிச்சயம் செய்யும் என்பதை இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்கிறேன். வெள்ளக்காரனிடம் போராடி இந்த நாட்டுக்காக சுதந்திரம் பெற்று தந்த நாம் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக போராட தயங்குகிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அடிமைகளாக வாழ்ந்து வருகிறோம். உனக்காக நீங்க வாழ மாட்டீங்களா? நீங்க வெள்ளை சட்டை போட வேண்டியது இல்லையா? நீ ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டாமா? அந்த பணிகளை மக்கள் ராஜ்யம் கட்சி செய்து வருகிறது. இந்த இடத்துல அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்களே, என்ன செஞ்சாங்க? உன்னுடைய சமுதாயத்தை பத்தி சட்டசபையில் பேசியது உண்டா? சட்டசபையில் பேசியிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். நான் திமுக இருக்கேன், என்னுடைய சமுதாயத்தை பத்தி சட்டசபையில் பேசியிருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல. அண்ணா திமுக பேசியிருக்கா? இல்ல. தேர்தல் அறிக்கையில் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு ஊரா போய் கேட்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் ஊரா போய் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. ஏயா ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் வச்ச கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டியா? கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டியா? சொல்லுங்க பாப்போம். இல்ல. காரணம், அதை தானே மக்களை ஏமாற்ற முடியும். இந்த இளிச்சவாய் மக்கள் அதை பார்த்து ஏமாறுவாங்க. அதனால 2006 திமுக ஒரு தேர்தல் அறிக்கை வச்சது, 2011 ஒரு தேர்தல் அறிக்கை வச்சது, 2016 தேர்தல் அறிக்கை வச்சது. 3 தேர்தல் அறிக்கை என்ன? ஒரே தேர்தல் அறிக்கை. 2006 வச்சாங்களே, ஜெயிச்சாங்களே, ஆட்சியில் அமர்ந்தாங்களே, ஏன் செய்ய முடியலையா? ஏன் அவங்கள்ட்ட அதிகாரம் அன்றைக்கு இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அதிகாரம் இருந்துச்சுல, அப்ப அனைத்து பிரிவுகளையும் ஒன்றாக்கி ஒரே சாதியாக அறிவிக்க முடியாதா? இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரே சாதியாக அறிவிக்கப்பட்டது. 7 பிரிவுகளையும் 7 பிரிவுகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே சாதியாக அறிவிக்கப்பட்டது. ஏனென்றால் அவங்க தலைவர் சொல்ற இடத்துல அவங்க ஓட்டு போடுவாங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணிகண்டன், ஒரு மனசுநல ஒன்றிய செயலாளர் வாங்கியா 10 பேரு நம்மளுடைய உரிமைக்காக கேட்டா வர மாட்டாங்க. எவ்வளவு காசு தருவ? அப்ப பிச்சை எடுக்கிற சாதியாது, பிச்சை எடுக்கிறோமா? நம்ம 100க்கும் 200க்கும் பிச்சை எடுக்கிறோமா? பிச்சை போடுற சமுதாயம் சூரியகுல சத்திரியர் என்று சொல்லக்கூடிய சமுதாயம். அதை விட்டுட்டு 100க்கு 200க்கு போய் நம்மளுடைய வாக்கு விற்கிறதா? உன் பிள்ளைங்க அதிகாரி ஆக வேண்டாமா? உன் பிள்ளை வந்து ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக வேண்டாமா? அதுக்காக தான் இங்க மாவட்ட தலைவரா கோவிந்தராஜ் பொறுப்படுத்திட்டாரா? அவர் எதுக்கு அவருக்காக பொறுப்படுத்திட்டாரு? இன்னைக்கு புதுசாக பொறுப்படுத்திட்டாரு ராமச்சந்திரம், அவர் குடும்பத்துக்காக எடுத்துட்டாரு. இன்னைக்கு எதுக்குங்க ஒரு 50-60,000 எதுக்கு செலவு பண்ண? அவரு இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் முன்னேறணும், இந்த சமுதாயத்துடைய வாழ்வை தலையெழுத்தை மாற்றணும். அதுக்காக எங்களுக்கு ஒரு மக்கள் ராஜ்யம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க செயல்படுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பட்டி தொட்டி எல்லாம் நீங்க கிளை திறக்க வேணாம், உறுப்பினர்களை சேருங்க. கிளைக்கு பதிலாக உங்க வீட்டு மேல கொடிய சொருவுங்க. நான் ஒட்டன், நான் போயன், என்னுடைய வாக்கு நான் என்னுடைய உரிமைகளுக்காக மட்டும்தான் போடுவேன். நீங்க காசுக்கும் பணத்துக்கும் நான் ஓட்டு போடுவேன் சொல்லுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? காசை வாங்கிக்கிங்க, ஓட்டு போடாதீங்க. ஏமாத்த வேணாம். ஏமாத்துற ஜாதியில பொறுக்கல, திருடுற ஜாதியில பொறுக்கல, உடவளிக்கிற சமுதாயம். இன்னைக்கு நம்மளுடைய தாய் குலங்கள் கிடப்பாறை எடுத்து ஒரு குத்து குத்துனா 2 கூட மண்ணு போயிரும், 2 கூட மண்ணு போயிரும். உண்மையா பொய்யுங்களா? உண்மையா பொய்யா? காப்பு காய்ச்சிருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு சம்பளம்? 1000 ரூபா 1500 ரூபா சம்பாதிக்கிறோம். பாராச்சுனா கடன் வாங்குறோம், பாராச்சுனா
கடன் வாங்குறான். காசு எங்க கொடுக்குறோம்? இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவன் சொகுசு கார்ல போறதுக்கும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் டாஸ்மார்க்ல எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு தான் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும். அது அந்த பணத்தை வச்சு விவசாயி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் தென்னங்கல்லும் பணங்கள்லும் இறக்கி வித்துடு. ஆதியில அதுதானே குடிச்சான், ஆதியில அதுதானே குடிச்சான். அதுக்காக தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்காக தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. என்ன பண்ணலாம் இருக்கீங்க? எப்பயும் போடுற சூரியனுக்கும் எப்பயும் போடுற ரெட்டலைக்கும் ஓட்டு போட்டுடலாமா? ஏன் போடக்கூடாது? ஏன் போடக்கூடாது? நம்ம கட்சி நிக்கலையே. நிக்கிறீங்களா? சரி, நிக்கிறீங்க. யார் யார் போட்டியிட தயாரா இருக்கீங்க? 25,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். கையை தூக்கணும். வார்த்தைக்கு பேசக்கூடாது, செய்யறவங்க பேசுற. யார் நிக்கிறீங்க? ஒரே சின்னம். இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட கட்சி மக்கள் ராஜ்யம் கட்சி. இந்திய தேர்தல் ஆணையத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பதிவு செய்திருக்கிறதோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, அதே போல்தான் நம்மளுடைய கட்சியும். இன்னைக்கு ஒண்ணு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளோட தேர்தல் அறிக்கைலாம் வச்சாங்கல்ல, யாரும் நிறுவனத்தில் இல்லை. இன்னைக்கு நிறுவனத்தில் இல்லை. இன்னைக்கு இன்னொரு விஷயம் படிச்சாரு. இன்னொரு தீர்மானம். நம்ம ஆளுங்க வந்து வேலைக்கு போறாங்க, பணம் காசு கிடையாது. தனியார் மருத்துவமனைக்கு போனா செலவாகுது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா மதிக்கிறாங்களா? இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா பிரைவேட்ல போனா அன்னைக்கே தராங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு வாரம் ஆகுது. இது அவங்களுக்கு தேவையில்லை. யாருக்கு? ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, சொகுசு கார்ல போறவங்களுக்கு தேவையில்லை. நம்மளுடைய சமுதாயத்துக்கு தான் தேவை. நவீன மருத்துவம் தேவை. அங்க போனா நர்சு மதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, அப்படி ஓரத்தில் நில்லு. ஏன்னா வேலை செஞ்சுட்டு அழுக்கு வெட்டி அழுக்கு சொட்டியோட போயிருப்பான். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அதுக்காக நவீன மருத்துவமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை. நம்மளுடைய கோரிக்கையை வந்து தீர்மானமா படிச்சாரு. அது இல்லாம இன்னொரு விஷயம், நம்ம தயங்கிட்டு தான் கை தூக்குனீங்க. இன்னைக்கு தயங்கிட்டு தான் எல்லாமே கை தூக்குனீங்க. எதுக்கு? போட்டியிடுறதுக்கு. போட்டிட்டா ஒரு ஆளாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சு போனா ஒரு 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு வாங்கினா கூட போதும், நம்மளை திரும்பி பார்ப்பான். இன்னைக்கு வண்டியூர் போறாருன்னா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. எந்த புள்ளி விவரத்தில் அவங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த? எந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்த? அப்படிங்கிறது வழக்கு தொடர்ந்தோம். அது ரத்தாயிடுச்சு. அதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அந்த சாதியிலே இவர் என்ன நிலையில் இருக்கார் என்பதற்கு தான், இவருடைய சொந்த ஊர் எது, இவருடைய வருமானம் என்ன தொழில் செய்கிறார்கள், அரசு வேலையில் இருக்கிறார்களா இல்லையா என்று நம்ம கேட்டிருக்கிறோம். புரியுதா? அரசு வேலையில் இருக்கிறார்களா இல்லையா என்று கேட்டிருக்கிறோம். அந்த இதெல்லாம் பண்ணும்போது இந்த சமுதாயத்தில் ஜீரோ. அப்ப இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய பிரதித்துவம் எளிதில் கிடைக்கும். அதற்கு தான் சாதி வாரியாக கணக்கெடுத்து இந்த அனைத்து பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து இவர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் இடஒதுக்கீடு வேண்டும். இப்ப அரசியல் இடஒதுக்கீடு கேட்டா எப்படியா நம்ம நிக்கிறது அப்படிம்பீங்க. ஒரு ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதி, பட்டியல் இனத்தோர் நிற்க வேண்டிய தொகுதி எஸ்சி தொகுதி, மலைவாழ் மக்கள் நிற்கக்கூடிய தொகுதி அதாவது எஸ்டி தொகுதி. அதுபோல இந்த சமுதாயம் நிற்கக்கூடிய தொகுதி, இந்த தொகுதின்னு ஒதுக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்ல நாம் தமிழராக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், அத்தனை கட்சிகளிலும் வேட்பாளரை யாரை தெரியுமா நிறுத்த வேண்டும்? ஒட்டனை தான் நிறுத்த முடியும். ஏனென்றால் அது அவனுக்கான தொகுதி, அது அவனுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. அப்ப பணம் தேவையா? நம்மளை எதிர்த்து நிற்பவன் ஒரு ஒட்டன், திமுக நிற்பவன் ஒட்டன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்பவன் ஒட்டன், காங்கிரஸில் நிற்பவன் ஒட்டன், பிஜேபியில் நிற்கிறவன் ஒட்டன், ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியில் நிற்பவன் ஒட்டன். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருத்தர் பொறுப்படுத்திட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு தெரியாது. பொறுப்படுத்திக்கிட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவர் என்ன பொறுப்புல இருக்கான்னு தெரியாது.
மக்கள் ராஜ்யம் கட்சினா என்னன்னு தெரியாது அந்த ஊரில், அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் இலக்காரமாக பார்க்குது. மக்கள் ராஜ்யம் கட்சினா ஒன்று இருக்கா? தலைவர் யாருங்க? நீ என்ன பொறுப்பில் இருக்க? நீ அப்புறம் எங்க இருந்துங்க அதிகாரம் வரும் உனக்கு? அப்புறம் எங்க இருந்துங்க உனக்கு காசு பணம் வரும்? அப்புறம் எங்க உனக்கு வேலை வாய்ப்பு வரும்? எப்படி என்ன பண்ண முடியும்? தெளிவாக இருக்க வேண்டும். மக்கள் ராஜ்யம் கட்சி நடத்தக்கூடிய பயிற்சி பட்டறையில் முறையான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கூட்டத்திற்கு ஒரு ஒன்றிய பொறுப்பாளரோ ஒரு கிளை பொறுப்பாளரோ அழைத்தால் வர வேண்டும். ஆனால் எனக்கு மக்கள் ராஜ்யம் கட்சியில் பிடிக்காத விஷயம் ஒன்று, என்னால் முடியாது சொன்னால் அவங்கள கையெடுத்து கும்பிட்டு வாங்கன்னு வரவேற்போம். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. முடிவுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கன்னா அவங்களை என்னைக்குமே நம்ப மாட்டோம், ஜம்மத்துக்கு நம்ப மாட்டோம். இதுதான் மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய எங்களுடைய கொள்கை. பின்னோக்கி போறோம். எங்க போறோம்? பின்னோக்கி போறோம். முன்னோக்கி போக தெரியாதா? பின்னோக்கி போனோம்னா முழுகி செத்து போவோம் தண்ணியில. முன்னோக்கி போற எதிர்நீச்சல் போடு. நீ நினைத்த இலக்கை, நீ அடைய வேண்டிய இலக்கை கடந்து செல்வாய். நீ கடந்து செல்வாய். எதிர்நோக்கில் 1000 துன்பங்கள் வரும், 1000 கஷ்டங்கள் வரும். அதை மைண்டில் வைக்காது, மூளையில் வைக்காத, தூக்கி எரிச்சிடு. தூக்கி எரிச்சிடு. அதை வச்சிருந்தா உனக்கு ஆபத்து. இதுதானே போச்சு. இன்னும் எவ்வளவோ இருக்கு சாதிப்பதற்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு உருவாக்குவதற்கு. எனக்கு வழிகாட்டுவதற்கு மக்கள் ராஜ்யம் கட்சி இருக்கு. அதிலே சிறந்த பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். எங்கள் மாவட்ட தலைவர், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, அத்தனை பேரும் எனக்கு துணை நிற்பார்கள். இது போன ஐயா இன்னொன்னியா இன்னொன்னியா அப்படின்னு கடந்து செல்லுங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். ஏன்னா பல கூட்டங்களில் பேசுறோம். இது கை தட்டுறதுக்காக அல்ல, கை தட்டுறதுக்காக அல்ல. என் உயிரிலும் என்னுடைய ரத்தத்திலும் கலந்தது இன உணர்வு. ஜாதி வெறி அல்ல, ஜாதி வெறி அல்ல, இன உணர்வு. நான் பிறந்த சாதியை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும், எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும், என்னுடைய சமுதாயத்திற்கு அங்கீகாரம் பெற்று தர வேண்டும் என்ற ஒரே லட்சியம், ஒரே கொள்கை, ஒரே வெறிதான். அந்த மாதிரி இருக்கும்போது ஒத்துழைப்பு தரணும். புதுசா பொறுப்படுத்துறவங்க என்னால முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் பொறுப்படுத்துங்க. ஆதாயத்துக்காக பொறுப்படுத்தாதீங்க. உங்களை ஏமாத்திக்காதீங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. புரியுதுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு திருப்புமுனையாக அமையும். கட்டாயமாக 2024 தேர்தலில் நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்புனா என்னன்னா, ஒரு வாக்குறுதி பெற்றா கூட்டணியில் இடம் பெறுவோம். அப்படி இல்லை என்ன பண்ணுவோம்? தனிச்சு நிக்கிறதுக்கு தயாரா சொல்லுங்க. 40 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட வேட்பாளர் போடுவோம். இங்க மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க, 4 மணி போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இன்னொரு முனையாக இந்த போயர் ஒட்டரினத்தை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தியை எழுப்புவோம். அதுக்கு தயாரா இருக்கீங்களா? அதுக்கு தயாரா இருக்கீங்களா? வார்த்தையா சொல்லக்கூடாது, வார்த்தையா சொல்லக்கூடாது. வாழ்வது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை. இந்த சமுதாயத்துக்கு உரிமைகளை பெற்று தந்துவிட்டு சாவோம் என்ற சபதத்தோடு செயல்பட வேண்டும். யாரு அதுக்கு தயாரா இருக்கீங்க? கை தூக்குங்க பாப்பா. வெறும் வார்த்தை கை தூக்க கூடாது, கையை தூக்குங்க பாப்பா. இந்த சமுதாயத்துக்காக நான் சாகவும் தரி, ஆனா சாகிறதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு உரிமையை வாங்கி தந்துட்டு சாகணும். அந்த மாதிரி இளைஞர் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, எவ்வளவு பேர் அவனுக்கு கூட்டம் வேணாரு. எனக்கு 1000 பேர் வேணாம், 100 பேர் வேணாம். உண்மையாக உழைப்பவர்கள் 10 பேர் இருந்தா போதும், 10 பேர் இருந்தா போதும். சரித்திரத்தை மாற்றி எழுத முடியும், சரித்திரத்தை மாற்றி படைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். நான் படிச்சிருக்கேங்க, நான் படிக்கலைங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லலாம். உண்மையில் நான்லாம் படித்தது எவ்வளோ இருப்பீங்கன்னு நினைப்பீங்க? நான் படித்தது அரசியல் பாடத்தை தவிர பள்ளி பாடத்தை படிக்கவில்லை, கல்லூரி படிப்பு படிக்கவில்லை. எனக்கு தெரிந்தது எல்லாம் இந்த இனத்தை பற்றியும் இந்த சமுதாயத்தினுடைய அரசியல் பயணத்தை பற்றி தான். என்னடா ஜாதி மக்களை கூப்பிட்டு அரசியலை பேசிட்டு இருக்கானே பார்க்குறீங்க.
இன்னைக்கு எல்லாமே அரசியல் தான் தீர்மானிக்குது. எது நீ சாப்பாடுல இருந்து போற உடம்புக்கு போற சோப்புல இருந்து இது அத்தனையும் தீர்மானிக்கிறது அரசியல் சக்தி மட்டும்தான். இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல எல்லாமே வரி பணங்கள் அரசாங்கத்துக்கு போகுது. அந்த அரசாங்கத்து மூலமா உங்களுக்கு கொடுக்குறாங்களே 200-300 காசை கொள்ளடிக்கிறாங்க. இன்னைக்கு சந்தைக்கு போயிருப்போம், சந்தைக்கு போவோம் காய்கறி வாங்குறதுக்கு, தாய் குழந்தைகள் சந்தைக்கு போவாங்க. சந்தைக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பைக் செட் வச்சுக்கிட்டு கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபாம்பா. பக்கத்தில் போனோன்னு என்ன பண்ணுவான்? 1/4 கிலோ 10 ரூபாம்பா. என்னது 1/4 கிலோ 10 ரூபாம்பா. தக்காளி கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபாம்பா. பக்கத்தில் போனோன்னு 1/4 கிலோ 10 ரூபாங்க. நல்லா கேளுங்க, 1/4 கிலோ 10 ரூபா, 1/4 கிலோ 10 ரூபா. காலுங்கிறது புரியாது. அவன் சொல்றது எப்படி? 1/4 கிலோ 10 ரூபா, 1/4 கிலோ 10 ரூபா, 1/4 கிலோ 10 ரூபா. கால் தெரியாதுல்ல. அப்படி வந்து போனோன்னு கிலோ 10 ரூபாம்பா. மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்பத்தாருக்கும் வழங்கப்படும் சொன்னாங்க. கடைசியில் என்ன செஞ்சாங்க? தகுதி அடிப்படையிலே அந்த 1000 ரூபா வழங்கப்படுறாங்க. இன்னைக்கு 10 பேரை வேலைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு அண்ணன் ஒரு கார் ஓன்ல வந்து ஒரு 50,000 ரூபா போட்டு வாங்கி வச்சிருப்பீங்க. ஒரு இது வாங்கி ஆம்னி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு 1000 ரூபா கிடையாது. 1000 ரூபா கிடையாது. ஆனால் இன்னைக்கு எதுக்கு கார் வச்சுங்க? 10 பேர் வேலைக்கு அழைச்சி போகலாம். பைக்கில் போடுற பெட்ரோலுக்கு அந்த காரில் எடுத்து போயிடலான்னு பார்ப்பீங்க. அவங்களுக்கு கிடையாது. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லோனு போடணும், இல்லை செங்கல் சூளை கட்டுறதுக்கு லோனு போடணும், இல்லை ஏதாவது படிப்பு எஜுகேஷன் லோன் போடணும், ஏதோ ஒன்றா ஐடி கட்டுன்னு சொல்லி வருமான வரி தாக்கல் பண்ணுவாங்க. ஒன்றும் இருக்காது, அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் யாரு ஏமாத்துற வேலை? இதெல்லாம் யாரு ஏமாத்துற வேலை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே நம்ம தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் இது வந்து பண்ணி ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். இனிமே ஏமாறலாமா? ஏன் ஏமாறக்கூடாது? ஏன் ஏமாறக்கூடாது? நம்ம காசு எடுத்து நம்மளுக்கே தராங்க. அவங்க கொள்ளடிச்சு காசு தராங்களா, இல்லை அவங்க போய் கேணி வெட்டி எடுத்து வந்து கொடுக்குறாங்களா, கிணறு வெட்டி எடுத்து வந்து கொடுக்குறாங்களா, இல்லை செங்கலை வித்து எடுத்து வந்து கொடுக்குறாங்களா, இல்லை மரத்தார்த்து வித்து எடுத்து வந்து கொடுக்குறாங்களா? இது ஒன்று தெரியுங்களா? பிரிச்சிருக்காங்க. நம்மளை எப்படி பிரிச்சிருக்காங்க தெரியுங்களா? இது எல்லா மேடையிலும் பேசுறது. இங்கே புது நிர்வாகிகள் நிறையா இருப்பீங்க. ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஏன்னா எல்லாத்துக்கும் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். போர் அடிக்குதுங்களா? ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நம்மளுடைய பூர்வீகம் எது தெரியுங்களா? நம்மளுக்கு எப்படி ஒட்டர் பேர் வந்துச்சு தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? நம்ம பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா. அது வந்து இன்னைக்கு தான் ஒடிசா, அன்னைக்கு வந்து ஒட்ரா தேசம், ஒட்டநாடு. ஒட்டநாடு அங்கே இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கபிலேந்தர் கஜபதி என்பவர் தான் நம்மளுடைய அரசர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கு மன்னர்கள் இருப்பாங்க. அதுபோல கபிலேந்தர் கஜபதி நம்மளுடைய மன்னர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து நிறைய படையெடுப்பு நடக்குது. 7ஆம் வகுப்பு பாடம் புத்தகத்திலே கலிங்க போர் என்று ஒரு இது இருக்கும். ஒரு அதுக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு பதிவு இருக்கும். 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அறிவியல் வரலாறு புத்தகம் இருந்துச்சு தெரியுங்களா? அதில் இருக்கும். அதில் கலிங்க போர் அசோக மன்னர் 7 முறை படையெடுத்தார்னு சொல்லி போடுவாங்க. அசோக மன்னர் யாருக்கிட்ட சண்டை போட போனாரு? சலசலப்பு வருது, போரா இருக்குங்களா? அசோக மன்னர் யாருக்கிட்ட 7 முறை படையெடுத்தாரு? அந்த கலிங்க மன்னனுடைய பேர் என்ன? அது யாரோ பாடத்தில் ஊத்தாங்களா? இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம பொறுப்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதுக்கு தயங்குறோமோ, அன்னைக்கு அப்படி இருந்திருக்காங்க. ஏன்னா ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாத இருந்திருக்காங்க. அப்ப படையெடுக்கும் பொழுது அந்த படையெடுப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா 7 முறையும் தோத்து போறாங்க. நம்மளுடைய மன்னர் கபிலேந்தர் கஜபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட பேரரசு வெளிப்பிராயணமா போயிடுறாரு. இரவோடு இரவாக 1.5 லட்சம் ஒட்டர்களை வெட்டி குவித்து விட்டு அசோக மன்னர் படை வெற்றி பெற்றது என்று அறிவித்தார்கள். மன்னன் இல்லாத நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறவனை கொண்டு விட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாங்க. நேருக்கு நேர் போர் எடுத்து 7 முறை தோத்த அசோக மன்னன் கடைசியில் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தை போய் வெட்டி குவிச்சிட்டு ஜெயிச்சான்னு சொன்னான். சரி இருக்கட்டும். அந்த நேரத்தில் ரத்த ஆறா 1.5 லட்சம் பேரை வெட்டி குவிச்சா அந்த ரத்தம் எப்படி போகும்? ரத்த ஆறா போகுது, ரத்த ஆறா போகுது. அந்த ரத்த கலர் தான் நம்ம மக்கள் ராஜ்யம் கொடியில் சிவப்பு வண்ணத்தை பொறித்திருக்கின்றோம். சிவப்பு வண்ணத்தை, இந்த ரத்த ஆறை தான் நம்ம சிவப்பு வண்ணமாக பொறிக்கப்பட்டு இருக்கின்றோம். அந்த ரத்த ஆறா போகுது. அதை பார்த்துட்டு அசோக மன்னன் என்ன சொல்றான்?
ஐயோ இவ்வளவு பேரை வெட்டி குமிச்சு விட்டோமே என்ன செய்யறது என்று தவித்து போய் உட்கார்ந்து புத்தர் மதத்துக்கு மாறும் பொழுதுதான் ஏதாவது பிராயச்சித்தம் தேட வேண்டும், இந்த மக்களை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் கோயில்கள் கட்டுவதற்கும் அந்த கோயில்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிப்பதற்கும் இந்த மக்களை அங்கிருந்து கொண்டுட்டு வரான். நாடு முழுவதும் தேசம் முழுவதும் உலகம் பூரா ஒரே சாதி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, மலேசியாவாக இருந்தாலும் சரி, எது இந்தோனேசியாவாக இருந்தாலும் சரி, அனைத்து மாவட்டங்களிலும் ஒட்டர்கள் வாழ்கிறார்கள் என்பது வரலாறு. இன்றைய வரலாறு சாதி பெயரால் ஒட்டர்கள் வாழ்கிறார்கள் என்று வரலாறு இருக்கு. பாகிஸ்தானோட இருக்காங்க. ஏன்னா அதுக்கு சாட்சியா வேலூர்ல நடந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய முன்னாள் எம்பியாக நின்று வெற்றி பெற்றவரை நாம் அந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்திருந்தோம். பாகிஸ்தான்ல இருந்து வேலூர் கூட்டத்தை எடுத்து அறிமுகப்படுத்தினோம். எல்லா நாடுகளிலும் நம்மளுடைய போயர் ஓட்டர்ஸ் சமுதாயம் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய வரலாறு அது. அப்போ ஊரா எடுத்து போய் என்ன பண்றான், கோயில் கட்டுறதுக்கு முதல் எடுத்துட்டு போறான். கோயில் கட்டுறதுக்கு எடுத்து போய் எல்லாத்தையும் விடும் பொழுது முதல் கோயில் கட்டுறதுக்கு என்ன பண்ணும், பூமி பூஜை போடணும், அஸ்திவாரம் வெட்டணும். அஸ்திவாரம் வெட்டுறதுக்கு என்ன பண்றான், மண்ணு 2 பேரை வெட்ட விடுறான். அஸ்திவாரம் வெட்டிச்சுன்னா கட்டுறதுக்கு கல் வேணும், அதுக்கு சிமெண்ட் வேணும். இன்னைக்கு தான் சிமெண்ட், அன்னைக்கு சுண்ணாம்பு. எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பால் கட்டப்பட்ட வீடு தான் இருக்கும். அந்த சுண்ணாம்பு தயாரிக்கிறதுக்கு 2 பேர், கல் ஓடிக்கிறதுக்கு 2 பேர், கிணறு வெட்டுறதுக்கு 2 பேர், தண்ணி வேணும் இல்லையா, கிணறும் குளத்தையும் வெட்டுறதுக்கு 2 பேர், மரம் வெட்டுறதுக்கு மரம் ஜன்னல் செய்யறதுக்கு 2-3 பேர் போட்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூப்பிடுறாரு, அவனை கூப்பிடு. இப்போ அந்த கரூர்காரனை கூப்பிடியா, அந்த கள்ளக்குறிச்சிக்காரனை கூப்பிடியாங்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த கள்ளக்குறிச்சிக்காரனை கூப்பிடியா அப்படிங்கும் போது யாருங்கும் போது அந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்தவங்க ஒட்டர்கள் யாருன்னா அதான் அந்த ஒடிசாக்காரனை ஒட்ட நாட்டுக்காரனை கூப்பிடு. யார் அந்த மண்ணு வெட்டுறானே அந்த மண்ணு ஓட்டுன கூப்பிடு. அந்த கல் ஓடிக்க போனானே அந்த 2 கல் ஓட்ட அந்த கல் ஓட்டின கூப்பிடு. மரம் வெட்ட போனானே அந்த மரம் ஓட்டின கூப்பிடு. கிணறு வெட்ட போனானே அந்த கிணறுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய என்ன அது, குந்தாலத்தில் 2 முனையும் கூறு சூரமா இதா இருக்குமா, அது என்ன சொல்லுவோம், கத்திய விட என்ன சொல்லுவோம், சூரி கத்தி எத்துறாம்பா சூரி. அதான் சூரமாரி ஒட்டர்கள் என்று பேர் வச்சான். எல்லாமே வரலாறுக்கு சிறந்தவர்கள். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சூரமாரி ஒட்டர்கள் என்பதற்கு. ஒடிசாவிலே இருக்கக்கூடிய கோயில் சூரியனார் ஆலயம். அந்த சூரிய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் சூரியகுல சத்திரியர்கள். அந்த சூரியகுல சத்திரியர்கள் தான் இந்த ஒட்டர்கள் என்று வரலாறுகள் பதிக்கப்படும். அதில் தான் வந்துச்சு. இதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் அணைகள் நிறைய இருக்குது தெரியுங்களா. அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சாதிகள் பிரிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க ஆலக்கோட்டிலாறு, மஞ்சுளாறு, சாத்தங்களாறு, பேரங்களாறு, என்னென்னமோ நிறைய பட்டங்கள், 108 பட்டங்கள் மேலே இருக்கு. மண் வெட்டுற ஜாதியில் இல்லையா, கல் ஓடிக்கிற ஜாதியில் இல்லையா, கிணறு வெட்டுற ஜாதியில் இல்லையா, மரம் வெட்டுற ஜாதியில் இல்லையா, எல்லாத்துலேயும் இருக்குல்ல. அப்ப குலங்கள் ஒன்றாக வரும் பொழுது எப்படி நான் வேற வேற சாதியாக இருக்க முடியும், என்னை ஏன் பிரித்து வைக்கிறாய் என்றுதான் நம்ம இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அணைகள் இருக்கு, நிறைய அணை. சாத்தனூர் டேம், அது உண்மையான பேர் என்னங்க, நம்ம குளங்களிலே சாத்தலார் என்று ஒரு குளங்கள் இருக்கிறது, இருக்கா இல்லையா? சாத்தலார் குளத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா? சாத்தலார் குளம், சாத்தலார் என்று ஒரு குளம் இருக்கிறது. சாத்தலார் டேம், நீங்க திருவண்ணாமலையிலே சாத்தலார் டேம், கள்ளக்குறிச்சி ஒசூரிலே சாத்தலார் டேம், அதுதான் தமிழிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக சாத்தனூர் டேம் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் வரலாறுகளை தொலைத்து விட்டு, இந்த வரலாறுகளை புதைத்து விட்டு இன்று நாடோடிகளாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமிடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மண்டியிட்டு பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கின்றோம். உண்மையான ஒட்டனாக இருந்தால், உண்மையாக ஒட்டனுக்கு பிறந்திருந்தால், உனக்கு அதிகாரம் தராத இடத்திலே நீ பயணிப்பது, நீ நடமாடும் பிணமாக தான் மாறுவாய், நடமாடும் பிணமாக தான் மாறுவாய், இந்த சாதியினுடைய துரோகியாக மாறுவாய். உன்னுடைய சமுதாயத்தை பற்றி பேசாத, உன்னுடைய சமுதாயத்திற்கு வழங்காத உரிமைகளை அதோடு பயணிப்பது நீ துரோகி என்று சொல்வதா என்ன என்று சொல்ல வேண்டும். இன்று தமிழகத்திலே ஒட்டுமொத்த ஒட்டர்களும் ஒன்று சேர்ந்தால் தொகுதி வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. கிடையாது. ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் ஒட்டர்கள் வாக்கு வங்கியாக மாறினால் மட்டுமே, ஒட்டர்களுடைய வாக்கு வங்கியாக மாறினால் மட்டுமே
அதிகாரத்தை பெற முடியும். அதிகாரம் நம் பக்கம் காற்றி வீசும். அதற்காக சபதம் ஏற்க வேண்டும். இனியாவது பழைய பொறுப்பாளர்கள் என்னால் இது செய்ய முடியாது என்றால் இன்றோடு ஒதுக்கி போங்கள். இன்றோடு இந்த இடத்துல ஒதுக்கிடுங்க. எனக்கு இந்த பொறுப்பு சேர்த்து செய்ய தயாரில்லை, என்னால் முடியாது, நான் வாழ்ந்தா சுயநலமாக தான் வாழ்வேன், நான் பிச்சை தான் எடுப்பேன் அப்படின்னா பொறுப்பை விட்டு வெளியே போயிடுங்க. 10 பேராக இருந்தாலும் 4 பேராக இருந்தாலும் அவர்களை வைத்து இயக்கம் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல பேசுறோம். ஏன்னா இந்த சாதிக்காக. அப்போ ஒருத்தர் சொன்னா இவன் சுயநலத்துக்காக செயல்படுறான், பொதுச் செயலாளர் சுயநலத்துக்காக செயல்படுறாரு அப்படிங்கிறான். அவர்கிட்ட இல்லாத ஒப்பந்த தொழிலா பல மாவட்டங்களிலே கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. பொருளாதாரத்தை செலவழித்து செல்கிறார். பொருளாதாரத்தை செலவழித்து செல்வார். எதுக்கு? நான் பிறந்த சாதி என்னை போலவே உயர்ந்திருக்க வேண்டும், என்னை போலவே உயர்ந்திருக்க வேண்டும், என்னை போலவே அந்தஸ்து பட வேண்டும். முடியும் என்று நினைத்து பார், நிச்சயம் முடியும். முடியாது என்று கனவுள் வந்தா கூட உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வாழ்வது ஒரு முறை, நான் பலமுறை சொல்வது, வாழ்வது ஒரு முறை. அதுதான் சொல்வது. இவன் சுயநலத்திற்காக பேசுறான். ஆமா, சுயநலவாதி தான். என்னுடைய சமுதாயத்திற்கு உரிமைகள் கிடைக்க வேண்டும், என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம் நல்லபடியாக வாழ வேண்டும். படித்த இளைஞர்களும் படித்த மாணவர்களும் படித்த மாணவிகளும் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும். அதற்காக சுயநலமாக மக்கள் ராஜ்யம் கட்சி செயல்படும் என்பதுதான் இந்த இடத்திலே ஆணித்தனமாக சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்றேன். இன்னைக்கு கல் உடைக்கிறோமே, அந்த கல்குவாரி நம்மளால எடுக்க முடியுதா? எடுக்க முடியுதா? அதுக்குதான் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு, கர்நாடகாவில் 20% வைப்பு தொகை இல்லாமல் கல்குவாரி. ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை? அங்க 10 அமைச்சர், ஆந்திராவிலே 2 அமைச்சர்கள், மத்திய பிரதேசத்திலே உமாபாரதி அம்மா முதலமைச்சராக இருந்தார் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் நம் தமிழ்நாட்டிலே 0வாக இருக்கிறோம். காரணம், அடுத்த கட்சிகளுக்காக சிங்சாங் ஜால்ரா போடுறோம். சிங்சாங் காசு கொடுத்தா கூட கூட்டத்தை கூட்டு போவாதீங்க. உங்க வீட்டில் பூரா மக்கள் ராஜ்யம் கட்சி கொடி பறக்கட்டும், வீரபோய் இளைஞர் பேர கொடி பறக்கட்டும். சுயநலமாக செயல்படுங்கள். உங்களை தேடி வருவார்கள், உங்களை தேடி செய்வார்கள், உங்களுக்கு உண்டான உரிமைகளை வழங்குவார்கள் என்று இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் என்னுடைய இரத்த சம்பந்தங்கள் பசியோடும் காலையிலிருந்து நீண்ட நேரமாக வந்து அமர்ந்து நீண்ட நேரமாக வந்து காத்திருக்கின்ற இன உணர்வோடு ஏதாவது இந்த சமுதாயத்திற்கு செய்து சாதனை படைக்க வேண்டும் என்று வந்திருப்பவர்களை மட்டும்தான் நான் கருத முடியும். எங்க அத்தை செத்து போச்சு, நான் வரல, நீ இல்லை காரணம் இல்லை. எங்க மாமா செத்து போயிட்டார், வரல, அந்த கோயிலுக்கு போயிட்டேன், இந்த கோயிலுக்கு போயிட்டேன், வரக்கூடாது. எங்க ஊர்ல ஒரு சொல்றேங்க, தருமபுரியில் ஒரு கிளை திறப்பு விழா 2018 நடந்தது. என்னுடைய சொந்த பெரியம்மா இறந்துட்டாங்க. நைட்டு மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்டு காலையில் கிளை திறப்பதற்கு நான் போயிட்டேன். பிணத்தை எடுத்து அடக்கம் செய்யல. காரணங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தால் என்னுடைய சமுதாயம் இந்த இயக்கத்தை நம்பி இந்த இயக்கத்திற்காக ஒரு பொருளுதவி பொருளாதாரத்தை செலவழித்து அங்க உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு கொள்ளடிச்ச பணமா தான் போனா போட்டுங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா செலவழிச்சு உட்காந்துருக்காங்க. அது வீண் போயிடக்கூடாது, அது வீண் போனா நம்மளுடைய பணமும் ஒண்ணுதான், அந்த நிர்வாகிகளுடைய பணமும் ஒண்ணுதான். அந்த கூட்டத்தில் தான் கலந்து கொண்டேன். தவிர என் பெரியம்மாவுடைய இறப்பு, அவங்க செத்துட்டாங்க, சாமியோட போய் சேர்ந்துட்டாங்க, கடவுளோட போய் சேர்ந்துட்டாங்க. நிறைய பேசுது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறந்த முடிவு இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல இல்லை இந்த வாரம் இறுதிக்குள்ள ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அதற்கு கட்டுப்பட்டு அந்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் ஒரு இடத்துல கூப்பிட்டு அமர வைத்து அவர்கள் முன்னே அறிவிக்கப்படும். அதற்குள்ள தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நாளை மறுநாளுக்குள்ள தலைமைக்கு கொடுத்தாகணும். கொடுக்கும் பொழுதுதான் அவங்கள தொகுதி பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்படும். அதுக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களை முன்னுரிமைப்படுத்தப்படும். ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரத்தை இழந்து பொருளாதாரத்தை செலவு பண்ணி இந்த சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். புதிதாக வந்திருக்கிறவர்களும் இந்த கொள்கையை ஏற்று பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என
அன்போடு கூறி எனது அருமை சூரியகுல சத்திரிய உறவுகளுக்கு இவ்வளவு நேரம் அமைதியாக காத்து என்னுடைய உரையை அமைதி காத்து கேட்ட அனைத்து என்னுடைய இரத்த உறவுகளையும் இரு கரங்களை கூப்பி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.